ஹே அமிகோஸ், மேக் ஓவர் சீரீஸில் இந்த தடவை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, செய்கிறதுக்குமே ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங் டெக்கார் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேரான வாலை கூட அது போட்டோன்னே ஒரு அட்ராக்டிவ் ஷோ வாலாக ஆகிடும். ஸோ தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பிக் ஷாப்பரில் உள்ள அந்த கட்டையை தான் நான் எடுத்திருக்கேன். அண்டு கொஞ்சமாக உள்ளன் த்ரெட்ஸ், கலர் த்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி உள்ளன் கலர் த்ரெட்ஸ் எடுக்கலாம்னா நீங்கள் நார்மல் ட்வைன் த்ரெட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை சும்மா அப்படியே பிளெயினாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஜூட் த்ரெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சணல் கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு கிராஃப்ட் ஷீட் எடுத்திருக்கேன். கார்ட்போர்டை விட இது தின்னாக இருக்கும். ஸோ இதை நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த ஷீட் இல்லைன்னா நீங்கள் கார்ட்போர்டையே ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் A4 ஷீட் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் திக் ஷீட்டாக இருக்கிறது பெட்டர். இப்போ இதில் கொஞ்சம் ஸ்டார், கிளவுட்ஸ், மூன் அந்த மாதிரி நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைக் நான் ஸ்கை தீமில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் ஒரு கார்டன் தீம் மாதிரி எடுத்திங்கன்னா லைக் அதில் ஃப்ளவர், பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீச் தீம் எடுத்திங்கன்னா ஃபிஷ்ஷு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, பெபிள்ஸு, போட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சி லே அவுட் எடுத்துக்கலாம். இல்லை அனிமல்ஸ் தீம் கூட எடுத்துக்கலாம். எதுனாலும் உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரொம்பவே டெட் ஈஸியாக இருக்கிற இந்த ஸ்கை தீம் எடுத்திருக்கேன். ஏன்னா இது ரொம்ப வரைகிறதுக்கு ஈஸி, யாருனாலும் இதை நீங்கள் அட்டம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லேஅவுட்டாக ஷேப் பண்ணி வச்சுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்துட்டு ஒரு இதுலேயும் நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம ட்வைன் கட்டி நம்ம ஹேங் பண்ண போகிறதுனால அதுக்கு இப்படி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் இல்லைன்னா நீங்கள் பென் ஒரு பென்சில் இல்லை ஏதாவது ஹூக் பென் அதை வச்சு கூட நீங்கள் இது மாதிரி ஓட்டை போடலாம். பட் ரொம்ப தின்னாக அந்த ஷீட் இருக்கும். அதனால் நீங்கள் ஓட்டை போடும்போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பஞ்ச் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இது பஞ்சிங் மிஷின் உங்ககிட்ட இருந்தானா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு உங்களுக்கு வேலை முடியும். அண்டு ஷேப்பும் எதுவும் கொலாப்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி பஞ்ச் பண்ண எல்லா ஷேப்லேயுமே பெயிண்ட் பண்ணிக்கலாம். என்னோட வால் ஒயிட் கலர்னால நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக டார்க் ஷேட் எடுத்திருக்கேன். நீங்கள் இதே தான் பெயிண்ட் பண்ணுன்ட்டு இல்லை, நீங்கள் ஒரு ஷேப்புக்கும் ஒரு கலர் பேட்டர்ன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிக் ஷாப்பர் கட்டையில் 2 எண்ட்லேயும் த்ரெட் பண்ண போகிறோம். நார்மலாக எப்படி ஒரு த்ரெட்டு முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி கட்டையை சுற்றி நார்மலாக முடிச்சு போட்டுருங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஸோ 2 எண்ட்லேயும் த்ரெட்டை நீங்கள் நாட் பண்ணிக்கோங்க. நான் டபுள் நாட் போட்டுக்கிறேன் ஸோ தட் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ ஒரு ஃபெவிகால் இப்படி அந்த கட்டை ஃபுல்லாக சுற்றிட்டு அண்ட் மேலே அந்த த்ரெட்டை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி 2 எண்ட்லேயும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேட் கிடைக்கும். அண்ட் இந்த கிராஃப்ட்டுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது. உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு தோணுதோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி அலைன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். இந்த ஷேப்போட ஹோலுக்குள்ளே சிங்கிள் த்ரெட்டாக தான் நீங்கள் விடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் த்ரெட்டாக உள்ளேருந்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டையை சுற்றுங்க. அப்படியே அந்த நூலை ஃபுல்லாக பேக்வேர்ட்ஸாக நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நாட் போடணும், அவ்வளோதான். டபுள் நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷேப்போட ஹோலுக்குள்ளே சிங்கிள் த்ரெட்டாக தான் விடணும். ஏன்னா இது காற்றுக்கு ஏற்ற மாதிரி இது ஆக்சுவலி ஃப்ளோ ஆகும் ஹேங் பண்ண அப்புறம். அந்த மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் டபுளாவோ ட்ரிபிளாவோ த்ரெட்டை ஃபோல்ட் பண்ணி அந்த ஹோலுக்குள்ளே விட்டிங்கன்னா த்ரெட்டோட வெயிட் கூடிடும். ஸோ தட் அது காற்றுக்கு ஃப்ளோ ஆகாது. அதனால தான் நான் சொல்கிறேன் சிங்கிள் த்ரெட்டை அந்த மாதிரி விடுங்க. ஃபைனலாக ஹேங் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் எல்லா ஷேப்புக்கும் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இது மாதிரி ஹோலுக்குள்ளே சிங்கிள் த்ரெட்டாக உள்ளே விட்டு வெளியே எடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நாட் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு ஷேப்பும் ஒரே சைஸில் இருக்கக்கூடாது. அலைன்மெண்ட் மாறி மாறி வரணும். லைக் ஒன்று மேலே இருந்தால் ஒன்று கொஞ்சம் கீழே இருக்கணும், ஒன்று மேலே இருக்கணும். அது மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக் பேட்டர்னில் அலைன் பண்ணி நீங்கள் கட்டிக்கோங்க. ஒரு ஷேப்புக்கும் ஒரு கலர் த்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்கை தீம்னால ஸ்டார், மூன், கிளவுட்ஸ்லாம் இருக்க மாதிரி இந்த த்ரெட் பார்க்க ரெயின்போ மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட கலர் த்ரெட்ஸ் இல்லைன்னா ப்ரீவியஸாக நான் நிறைய ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ஒரு ஷேப்பையும் நம்ம வேறு அலைன்மெண்ட்டுக்கு அதை ட்ராப் பண்ண போகிறோம், தொங்க விட போகிறோம். பேரலாக கூட நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். அதை விட இது மாதிரி ஒன்று ஜிக்ஸாக்காக அப்படி அலைன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃப்ளோயிங்காக இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு த்ரெட் பண்ண ஸ்டார் மேலே இருக்குது அண்ட் மூன் கீழே இருக்குது. பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் ஒரு த்ரெட்டையும் நீங்கள் ஜிக்ஸாக் பேட்டர்னில் அலைன் பண்ணணும். ஒன்று மேலே ஒன்று கீழே, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேண்டமாக மெஷர் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஷேப்பையுமே நான் கோத்துட்டேன். இப்போ ஃபைனலாக அது மேலே அந்த உட்டன் ஸ்டிக்லேருந்து நகராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு இதுலேயும் நான் க்ளூ
பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு மேலே இந்த த்ரெட் இப்படி வச்சிங்கன்னா ஸோ தட் அது ஸ்டிக்கிலேருந்து மூவ் ஆகாது. பட் கீழே ஹேங் ஆகிருக்கிறது வந்து காற்றுக்கு ஏற்ற மாதிரி அது வேவ் ஆகிட்ருக்கும். இதே மாதிரி எல்லா த்ரெட்டுக்கும் ஒரு இன்பிட்வீன் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் அதே மாதிரி த்ரெட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வச்சோன்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும். ரேண்டமாக கேப் விட்டு ஒன்றுத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபைனலாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்ட அப்புறம் இப்படி தான் அந்த அவுட்கம் இருக்கும். அண்டு பார்க்கவே எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அதுவும் நான் பண்ண மாதிரி அந்த ஒயிட் பேக்ரவுண்டுக்கு வந்து இது செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஜிக்ஸாக்காக இப்படி தான் நீங்கள் அலைன் பண்ணணும். சும்மா ரேண்டமாக ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி நீங்கள் அலைன் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே ஒரே லைனில் நீங்கள் எல்லாத்தையும் ஹேங் பண்ணும்போது ஒரு ஷேப் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் பண்ணிங்கன்னா அது ஷேப்பும் உங்களுக்கு தெரியும். அண்டு மேலே அந்த கட்டையில் எக்ஸஸ் த்ரெட் ஏதாவது இருந்தால் அது கட் பண்ணிடலாம். ஏற்கனவே த்ரெட்டை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணதுனால ஸோ முடிச்செல்லாம் கலண்டு வராது, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எப்படி செம்மையாக இருக்கா? இப்போ எந்த இடத்துல அதை போடணுன்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த வாலில் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 சைடும் வந்து பிளான்டர்ஸ் இருக்குது. நடுவில் மட்டும் ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதுக்கு தான் இந்த மேக் ஓவர் யோசித்தேன். எப்படி வால் டெக்கார் மாட்டின அப்புறம் செம்மையாக இருக்கா? இந்த வால் டெக்காரை ப்ளேஸ் பண்ணோன்றிருக்கே இந்த ஏரியா வந்து அப்படி அமைஞ்ச மாதிரி இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்டு காற்றுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே நல்ல ஃப்ளோ ஆச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து அது லேஸாக வந்து ஸ்விங் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களோட வால் இதே மாதிரி எம்டியாக இருக்குன்னு யோசிச்சானா செலவு பண்ணி நிறைய வால் போஸ்டர்ஸோ வால் டெக்கார் ஐட்டம்ஸோ ப்ளேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்களே ஹேண்ட்மேடாக பண்ணி தொங்க விடலாம்ல. ரொம்ப சிம்பிளானது தானே. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான மேக் ஓவர் சீரிஸ்க்கும் அண்ட் சம்மர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கும் மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.